நண்பா, வெல்கம் பேக் டு வர்சன். ஸோ நம்ம சேனல் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொன்றங்கி அப்படிங்கிற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா சரியான செங்குத்தான மலைகள், நம்மளை ரொம்ப டஃப்பான மலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை விளாக் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ சேனல் புதுசாக வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு லவன்ஸ் படுத்து வந்து கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். இப்போயே மூச்சு வாங்குது. ஸோ இன்னும் போக வேண்டியிருக்கு. பின்னாடி அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே தான் நம்ம போகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையில் வந்து சின்ன சின்ன படியாக செதுக்கியிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. போக போக அந்த இடத்துல தான் அந்த உச்சிக்கு நம்ம போகணும். போக போக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாறையில் வந்து ஒன்றரை பின் ஒன்றாக அடிக்கி படிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. சரியான வேர்வை தொப்பன்னு ஆயிடுச்சு. ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்திருப்போம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், இருக்காது. ஒரே ஒரு ஏற்றம், சின்ன ஏற்றம் தாங்க வந்தோம். ஸோ சரியான மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குமே 2 நாளாக சளி வேறையா, அதனால் மூச்சு வாங்குறது ரொம்ப படபடன்னு இருக்குது. இதில் காலைல சாப்பிட்ட புரோட்டா வேறு நெஞ்சுக்குள்ளே நிற்கிது கைஸ். ஸோ இப்போ அடுத்து இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய ஏற்றமே இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள் காய்ஸ். இதுக்கப்புறம் தான் ஏற்றமே, சரியான ஏற்றம். இதுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கோயில் வரைக்குமே ஏற்றம் தான் இருக்குது காய்ஸ். இந்த மலை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கள்ளி செடி தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு வகையான கள்ளி செடியாக இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த மலை ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஸோ பாதையும் பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. நாங்கள் இப்போ எல்லாம் எங்கேயே வந்திருக்கோம்னா கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 500 மீட்ரு ஏறி இருக்கோம். அருமையாக இருக்குது. என்ன லைட்டாக ஏற்றமாக இருக்குது, இறக்கமாக இல்லை, ஒரே ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சதுரகிரி வெள்ளைங்கிரி மாதிரி இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மற்றபடி ஈஸி தான். வாங்க எல்லோரும் போவோம், அப்போ நான் பார்ப்போம். காய்ஸ் பாதையை பார்த்தீங்கன்னா சரியான செங்குத்தா டேப்பராக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதையை பாருங்கள் கைஸ், பார்த்து மெதுவாக. தண்ணி வேற வழுக்குது. பார்த்து மெதுவா. என்னது இது ஓவர் ஆகிட்டிங்க இருக்கு கைஸ். அங்கே தான் நம்ம கோயில். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஏறி இது வழியாக அப்படியே செங்குத்தாக மேலே வந்திருக்கோம். ஸோ இதுக்கடுத்து பாதை இப்படியே போகுது. பாதையை பாருங்கள் கைஸ். ஸோ அப்படியே டேப்பராக ஏறுது பாருங்கள். சரியான பாதையாக இருக்குது கைஸ். கைஸ் பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக இறங்குதுங்க. ஸோ சரியான டேப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி போகிறாப்லன்னு. அந்த லெவலில் இருக்குது கைஸ். சரியான செங்குத்தாக இருக்குது. ஸோ சரியான டஃப்பான மலையாக இருக்குது. கண்டிப்பாக வர்றவங்க வந்து பாருங்கள். முடிஞ்சால் வன்மி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுடா. மறுபடியும் தலைவரே போட்டோ எடுத்துட்டேன். தலைவரே இன்னும் இருக்கா? என்ன சொல்கிற கைஸ்? இருக்கம்மா சரியான பாறையாக இருக்குது கைஸ். சிவா ப்ரோ வணக்கம். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே சின்ன ஒரு சுனை இருக்குது. சுனை
கைஸ் இங்கே தான் கோயில் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இதுக்கு மேலே கிளம்புறோம், மேலே போகிறோம். நான் இது மேலே ஒரு வந்து இதுக்கு மேலேயும் பாதை போகுது. மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கைஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் புல்லுலாம் நிறையா இருக்குது. ஸோ பாதையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் போகுது கைஸ். இதுக்கு மேலே பாதைகளே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அடிவாரம் இங்கேருந்து தெரியுது, சின்ன சின்ன வீடாக தெரியுது. அப்புறம் இந்த ட்ரெக்கிங் அனுபவம் எப்படி இருக்குது? இங்கே ஏதோ ஸோ கைஸ் பாதை ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி செடி தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ பைரவர் நிற்கிறாப்புல. என்னது தண்ணி? இங்கே தான் தண்ணி இருக்கா? தண்ணியை கட்டினேன், குடிநீர்னு. போர் போடுங்க, 1 லட்சம் வேப்பராகி. ஓ நல்லா இருக்கா தண்ணி? எத்தனை 2000 அடி 3000 அடிக்கு மேலே. எங்கள் ஊரில் 18 அடி தண்ணி, உப்பு தண்ணி. தண்ணி தெளிவாக இருக்கு, சூப்பராக இருக்குது தண்ணி. பிஸ்லரி வாட்டர் மாதிரி இருக்குது தண்ணி. குடிக்கிறதுக்குமே நல்லா அருமையாக இருக்குது மணி. சூப்பராக இருக்குது தண்ணி. சால்ட்டு செக் பண்ணேன், 0 தான் இருக்குது. இதெல்லாம் ஓவர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம குன்றங்கி மலையோட டாப் பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ சிவனை பார்த்து அதில் தரிசனம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் மேலேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம். ஸோ இங்கே தான் சாமி இருக்காங்க. ஸோ இதான் இருக்குல்லே டாப் பகுதி. ஸோ ட்ரோன் ஷாட்டுமே நிறையா எடுத்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கருப்பாயிருச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனல் புதுசான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு உங்களை லவ் சப்போர்ட் தொடர்ந்து முடியாது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து கீழே இறங்க வேண்டியதாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:15.